சார் வணக்கம் சார். வணக்கம் சார். TN074455 ஃபோர்ட் கார் யாரோடது சார்? அந்த ஓனரோட அட்ரஸ் சொல்ல முடியுமா? என்ன விஷயம்? இந்த கார் ஓனர் அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு சார்? அந்த கார்கார எங்க அம்மா வெடிச்சு போயிடும் சார். அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த ஓனரை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வாங்கிடுவேன் சார். சரி, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வாங்க, பார்த்து சொல்றேன். சாரே, ஒரு வாரத்துக்கு முன்னால கேரளாவில இருந்து யாராவது ஒரு புதிய காதல் ஜோடி ஈ ஹோட்டல்ல வந்து தங்கிரா? இல்ல சார். இல்லையா? பின்ன நீங்கள் இந்த பையனை பார்த்திருக்கா? இல்லையா சார்? இல்ல. பின்ன இந்த பையனை ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஈ ஹோட்டல்ல தங்கினா நீங்கள் இம்மிடியேட் ஆயிட்டு ஈ நம்பருக்கு போன் செய்யணும். சரி சார். கீப் இட் வித் யூ. அண்ணாயிட்டு நோய்க்கும் வரட்டே. வரட்டி அவர்கிட்ட கேட்டா எப்படி கிடைக்கும்? நம்ம தான் சாணி உருண்டையா புடிச்சு செவத்துல சப்புன்னு அடிக்கணும். வாங்க அடிப்போம். ஐயோ, 7.5 கோடி மக்கள் வாடுற இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பையனை எப்படி சார் நீங்க கண்டுபிடிக்கும்? கடலோரம் போனால் நண்டு பிடிக்கும். சார் ப்ளீஸ், யூ நோ ஐசா? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்லயும் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் அவ போட்டோ ஓட்டி பீப்பிளையே அவளை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஒப்படைக்க சொல்லிருக்காங்க. 100 கோடி சிட்டிசனாலேயே சிங்கிள் லேடி அடையாளம் காட்ட முடியல. சிங்கிள் மேன் நீங்க சிங்கிள் பீடிய வாயில வச்சுட்டு அந்த பையனை எப்படி சார் கண்டுபிடிக்க போறீங்க? பின்ன கோயந்தோ, அந்த 340 ரூபா 50 காசு இல்ல இந்த கடன், அது இப்ப எனக்கு அர்ஜென்ட் ஆயிட்டு வேணும். ஏன் சார் ஒரு போலீஸ் ஆபீஸ் மாதிரி நடந்துங்க சார். தோணட்டு அந்த 340 ரூபாய் கேட்டுட்டே இருக்கணுமா? எந்த அந்த 50 காசு? ஓ இதாங்க 50 பைசா. எட்டியா புடிச்சுங்க, விரல் சந்தில வெளியில போயிரு போகுது. 340 ரவுண்டா இருக்கட்டும். எந்த சார் அவன் நியூசன்ஸ் கேஸ், அவனை புடிச்சா 50 ரூபாய் கொடுப்பா. உங்களுக்கு அப்படியே கொடுத்தா 290 தான் உங்களுக்கு பேலன்ஸ். விடுங்க. ஐயா வராரு. தள்ளுங்க. ஐயா கிளம்பிட்டாரு, சீக்கிரம் வண்டி எடுத்துடா. ஐயா, இந்த ஏழை விட்டு கல்யாணத்தை நீங்க வந்து நடத்தி வச்சது எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஏரியாவுக்கே பெருமைங்க. பெருமாள், நீங்க எல்லாம் எப்பவும் எனக்காக வேலை செய்யறவங்க. இந்த கல்யாணத்துல கலந்துக்க வேண்டியது என்னோட கடமை. இதுக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு பொண்ணை மாப்பிளையே ஒரு நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட கூட்டி வா. சொல்லுமா? ஆமாங்க, கண்டிப்பா கூட்டி. சரிங்க. ஏடா கோவிந்தோ, ஈ பிராண்டில விஸ்கலி கலப்படம் செஞ்சு தமிழ்நாடு பூரா விக்குது. நீ அவங்களை பிடிக்காம மூத்தர் அடிக்கிற ஆளை பிடிக்கிற. அம்மா ஐயா அடிச்சு கட்டடிடா. ஏறு, வண்டியில ஏறு. போ, உன்னை கவனிச்சுக்கண்டா. போச்சு. இன்னைக்கு தண்டியார்பேட்டையில பஸ் ஓடாது, ஸ்கூல மூடிடுவாங்க, கடை அடிச்சிருவாங்க, ஜனங்க யாரும் நடமாட முடியாது. ஐயா மனபாரு, என்ன விட்டுறியா, நான் ஓடி போயிடுறேன். நீர் ஊத்துற கஞ்சியை குடிச்சிட்டு வாழலாம், ஆனா கைய கால இழந்துட்டு ஒரு மனுஷன் வாழ முடியுமா? என்ன நொந்தா நீர் அடிச்சீரே? அவர் யார் தெரியுமா? 2000 குடும்பம் அவரை நம்பி இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு பள்ளிக்கூடம், அது மட்டும் இல்ல 150 பிராந்தி கடை, கவர்மெண்ட் அதிகாரிகள், மினிஸ்டர்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சவங்க. ஐயா ஐயா உமக்கே இந்த வம்பு? அவன் பெரியாள், ஞான் பெரியாள் அல்ல. அவன் என்ன அடிச்சு, ஞான் அவனை திருப்பி அடிச்சு. நான் 2 டால்டா டின்னு தயார் பண்ணி வச்சிருக்கேன். டால்டா டின்னோ? அது எதுக்கு? எதுக்கா? நான் வடபழனி கோயிலுக்கு முன்னால அம்மா, நீர் குருவாயூர் கோயிலுக்கு முன்னால எண்ட அம்மே. நீ ரொம்ப பேசணும்னு கேரளாவிலேயே சொல்லியாச்சு. நான் ஸ்டாப் ஆயிட்டு பேசுமில்ல. அதுதான் நம்ம ஸ்டைல். ஐயா போங்கப்பா, இவ்வளவு சீக்கிரமா அவுட் பண்ணிட்டீங்க. உங்களை பார்க்க வரதப்பா வந்திருக்கான். தம்பிங்களா விளையாட்டுருங்க, அதை வந்துட்டேன். சரி தாத்தா. என்ன வரதப்பா? என்ன நான் கேள்விப்பட்டதில்ல. என்ன கேள்விப்பட்டேன்? இன்னைக்கு எவன ஒருத்தவங்க மேல ஏடே அவனா? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க மேல கை வச்ச கை இருக்கக்கூடாது. உன்னை யாருங்க வர சொன்னது? போய் வேலை பாரு. என்ன யாராவது வர சொல்லி தான் நாங்க வரணுமான்னு? உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் வந்து தெரிஞ்சோ என்னால இப்படி சும்மா இருக்க முடியும்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். டேய், உன்னை எங்க எப்ப அனுப்பணும்னு எனக்கு தெரியும். இது உனக்கு வேண்டாம். என்ன சொல்றீங்க நீங்க? என் மேல சத்தியமா சொல்றேன், இதுல நீ தலையிடாத. ஐயா, ஐஜி உங்களை பார்க்க வந்திருக்காரு. டேய், அந்த பக்கமே நீ வரக்கூடாது, ஜாக்கிரதை. அடடே, வாங்க வணக்கம். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நமக்குள்ள இருக்கு ஃபார்மாலிட்டி. உட்காருங்க. என்ன விஷயமா, என்ன கூப்பிட்டீங்க? நல்ல ஜோக். எனக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியாதா? போலீஸ்ல எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீங்க. ஐஜி நடந்தது என்னன்னு உங்களுக்கே தெரியல. நான் கேட்க அசிங்கமா நினைக்க போறான். ஓ, நீங்க அதை பத்தி கேக்குறீங்களா?
அப்போ நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். யார் அவன்? பேரு சின்னசாமி. கேரளாவுல செட்டில் ஆன ஒரு தமிழர். இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காரு. ரொம்ப திறமையான நேர்மையான போலீஸ் ஆபீசர். என்னையா பொல்லாத நேர்மை? அவன் கை நீட்டி கண்ணத்தை அரைஞ்சு போட்டான். என் பொண்டாட்டி முன்னாடி என் பிள்ளைங்க முன்னாடி அரைஞ்சு போட்டான். துடிச்சு போயிட்டான பசங்க. விட்டு இருந்தா கண்டதமா அப்படி போச்சிருப்பானுங்க. அப்ப இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு பத்திரிகையில போட்டோடைய பேர் வந்து ஒரே காரணத்துக்காக நான் தான் பண்ண தடுத்துட்டேன். இந்த பார், இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள அவன் தூரம் விட்டு போயிடணும். இல்ல அவன் போக மாட்டான், அவன் பணம் தான் போகும். இன்னொரு ஸ்டேட்ல இருந்து வந்த போலீஸ் ஆபீசர் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கோடீஸ்வரன் கிட்ட தகராறு பண்ணாருங்கிறதுக்காக இங்க ஐஜியா இருக்கிற நான் எப்படி அவரை அனுப்ப முடியும்? நீங்க அனுப்பலன்னா நான் அனுப்புவேன். நான் இருக்கிற வரைக்கும் அவரை உங்களால அனுப்ப முடியாது. அப்படின்னா வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்த போலீஸ் ஆபீசரை பயமுறுத்துறதையோ அவமானப்படுத்துறதையோ தமிழ்நாடு போலீஸ் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. என்னையா போலீஸ்? என்ன போலீஸ்? எந்த ஸ்டேட்டுக்கு போலீஸ்காரன் வந்து உங்க பொண்ணுக்கு என் மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்தான்? இந்த ஃப்ரெண்டுக்காக நான் கொடுத்தேன். எந்த ஸ்டேட்டுக்கு போலீஸ்காரன் கோயம்புத்தூர் உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்தான்? இந்த ஃப்ரெண்டுக்காக நான் வந்தேன். ஆனா அதபடியா உங்க டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேருக்கு நான் ப்ரமோஷன் வாங்கி கொடுத்திருக்கேன்? உங்க போலீஸ் குடும்பத்துல எத்தனை பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்? நன்றி கிட்டத்தனமா யார்கிட்ட பேசுறீங்க? போலீஸ் போலீஸ்னு. பாருங்க சார், உங்களை அவமானப்படுத்துறதுக்காக உங்களுக்காக என் வேலையை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, பண்றேன். ஆனா நான் டியூட்டியில இருக்கும்போது இன்னொரு போலீஸ்காரனை பழி வாங்குறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உலகத்துல எவன வேணாலும் ஃப்ரெண்டா வச்சுக்கலாம். ஆனா காக்கி சட்டக்காரனை மட்டும் ஃப்ரெண்டா வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். வார் உனக்கு எனக்கு வார். இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு பாத்துருவோம். பாத்துருவையா? நீங்களெல்லாம் ஆறு. ஐயா உள்ள இருக்காரு, போய் பாருங்க. வணக்கம் மிஸ்டர் சின்னசுவாமி. ஐ எம் சிவசங்கர். அது என்னோட வைஃப் ராஜேஸ்வரி. அவங்க உங்க வைஃப். நாங்க ஏற்கனவே அறிமுகமாக்கி காஃபி கூட குடிச்சிட்டோம். சார் ஆறு. என்ன விஷயமா இங்க வந்தது? எனக்கு ஒண்ணும் புரியல சார். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னு கேக்குறீங்களா? நேத்து ஒருத்தனை அடிச்சிங்களே, இது வரைக்கும் அவனை 2 பேர் தான் அடிச்சிருக்காங்க. ஒண்ணுன்னா அவனை தொழில அடிச்சிருக்க, நீங்க கன்னத்துல அடிச்சிருக்கீங்க. உங்கள மாதிரி தைரியமான போலீஸ் ஆபீசரை பாராட்டிட்டு போகலான்னு தான் நான் என் குடும்பத்தோட வந்திருக்கேன். நாங்க 2 பேரும் பிசினஸ்ல பரம எதிரிங்க. நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒயின் ஷாப்ல அவனுக்கு சொந்தம்னா சவுத் மெட்ராஸ்ல இருக்கிற ஒயின் ஷாப்ல எனக்கு சொந்தம். அவன் கான்ட்ராக்ட நான் தட்டி பறிப்பேன், என் கான்ட்ராக்ட அவன் தட்டி பறிப்பான். அவன் காலேஜ் கட்டி இருக்கானா, நானும் காலேஜ் கட்டி இருக்கேன். அவன் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கானா, நானும் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன். அவன் 2000 குடும்பத்தை காப்பாத்துறான், நானும் 2000 குடும்பத்தை காப்பாத்துறேன். என்ன ஒண்ணு, அவன் படிக்காத ரவுடிப்பைய, நான் படிச்ச ஜென்டில்மேன். எனக்கு உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசர், ஐஏஎஸ் ஆபீசருக்கு மரியாதை கொடுக்க தெரியும். ஆனா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு போலீஸ்கார பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாருக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்தேன்னு தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிற ஒரு சீப்பான ஆளு. பார்ப்பா, நான் வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். இனிமே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. இந்த சிவசங்கர் நானும் உனக்கு ஃப்ரெண்ட். I am always with you. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ நேர்ல வரணுங்கிற அவசியம் இல்ல. Just give me a phone call. அடுத்த நிமிஷம் நான் இங்க இருக்கேன். இத சொல்லிட்டு போறான் தான்ப்பா வந்தேன். வரட்டுமா? அம்மா வரமா. நீ வாயப்பா. வரப்பா. எல்லாரும் வண்டியில இருங்க, ஐயா வராரு. நான் போறேன்னு சொன்னேன். என்ன போக வேணாம்னு தடுத்தீங்க. இப்ப அவன் போயிட்டான். உங்க எதிரி அந்த போலீஸ் ஆபீசர் சப்போர்ட்டா போயிட்டான். தெரியும்டா, அந்த நாய் அங்கதான் போவான்னு எனக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த மலபார் போலீஸ் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் போவான். அப்படி அவன் மன்னிப்பு கேட்டு போக வைக்கல, நான் உங்களுக்கு முதலாளி இல்லடா. சார், இந்த காரு என் முதலாளியோட காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கார்ல ஒரு பொண்ணு. ஜூலி தானே? அவ எங்க சார்? நீ ராஜா? கவலைப்படாத, ஜூலி என் வீட்டுல தான் இருக்கா. நீ வருவேங்கிற நம்பிக்கையில உனக்காக காத்துட்டு இருக்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.